بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் திருவாரூர் மாவட்டம் பொதக்குடி கிளை சார்பாக இந்த பகுதியில் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பமாக நம்முடைய ஜமாத்திலே பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் தாங்கள் கற்றறிந்த சூறாக்களையும் துவாக்களையும் இன்னும் சின்ன சின்ன தலைப்புகளையும் நமக்கு மத்தியிலே பேசி காட்டினார்கள். அதனுடைய தொடராக மார்க்கத்தை அதன் தூய வடிவிலை கேட்பதற்காக நாம் இங்கு ஒன்று குழுமிருக்கிறோம். இங்கே குழுமிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி இறைவனுடைய அருளால் இன்ஷா அல்லாஹ் திருவாரூர் மாவட்டம் சார்பாக மாவட்ட அளவிலான ஒரு மாநாட்டை நாம் நடத்தவிருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது நபிதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த தலைப்பின் கீழ் இந்த மாநாடு நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாடு எதற்காக நடத்தப்பட வேண்டும் என்ற காரணத்தை விளக்கி கூறுவதற்காகத்தான் இந்த கூட்டத்தில் கூட எனக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்திலே கடந்த 35 வருடங்களாக மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லி வந்தாலும் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை இந்த ஜமாத் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே 2 முக்கியமான அம்சங்களை நீங்கள் பார்க்கலாம். அதிலே மிகவும் முக்கியமான அம்சம், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மை படைத்த இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும். அந்த இறைவனுடைய பண்புகளை, இறைவனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை இறைவனை போல அடுத்தவர்களுக்கும் இருக்கிறது, உசுரோடு வாழக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது, இறந்தவர்களுக்கும் இருக்கிறது, அல்லது உயிரற்ற பொருட்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த இணை வைப்பிற்கு எதிரான ஏகத்துவத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தை நீங்கள் ஒரு கட்டமாக பார்க்கலாம். இதனுடைய இன்னொரு கட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது படைத்த இறைவனை மட்டுமே வணங்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, அதே போல முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தை நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே அமைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லது நம்முடைய ஊர்களிலே என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அதை நாம் ஒரு மார்க்கமாக எடுத்து செயல்படுத்தக்கூடாது. அல்லது நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள் எப்படி வழி நடத்தினார்களோ, எதை சொல்லி வழி நடத்தினார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம் நடந்துவிடக் கூடாது. நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லாம் என்ற பெயரில் எதை செய்வதாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தை சொன்னது யார்? இறைவன் சொல்லி இருக்கிறானா
அல்லது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? ஏனென்றால் இறைவன் இந்த இறுதி சமுதாயத்திற்கு, இந்த இறுதி உம்மத்திற்கு முகமது நபியை தான் தூதராக அனுப்பினான். அவர்களிடமிருந்து தான் அந்த அல்லாஹ்வுடைய செய்திகள் நமக்கு வந்து சேரும். அப்ப இந்த ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை மட்டும்தான் நாம் பின்பற்றுகிறோமா என்ற அந்த தூதுத்துவ கொள்கையையும் இந்த ஜமாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. 30 வருடங்களுக்கு முன்பாக பேசிய அந்த உரைகளும் இருக்கிறது. தற்பொழுது பேசக்கூடிய அந்த பயான்களும் இன்றைக்கு ஏராளமாக மக்களுக்கு மத்தியில் கிடைக்கிற மாதிரி நம்முடைய ஜமாத் செய்திருக்கிறது. இதுல இந்த பயானினுடைய முழு சாராம்சத்தை எடுத்து பார்த்தாலும் முகமது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் ஏற்று நடக்க வேண்டும் என்ற இந்த சங்கநாதத்தை தான் இந்த ஜமாத் மக்களுக்கு மத்தியிலே 35 வருடமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. அப்ப இவ்வளவு வருஷம் தொடர்ச்சியாக நாம் பிரச்சாரம் செய்த இந்த விஷயத்தை தற்பொழுது எதற்காக ஒரு அஜெண்டாவாக எடுக்கணும்? இது ஏதோ இந்த திருவாரூர் மாவட்டத்தில் மாத்திரம் வரக்கூடிய 21ஆம் தேதி ஒட்டுமொத்த மாவட்டம் தழுவிய அளவில் ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மாநாட்டு நடத்தணும் என்று இந்த ஜமாத் முடிவெடுக்கவில்லை. தமிழகத்திலே எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறதோ எல்லா மாவட்டங்களிலேயும் மாவட்டம் தழுவிய அளவில் இந்த மாநாடு நடத்தப்பட வேண்டும். இந்த மாநாட்டை முக்கிய இலக்காக வைத்து ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு கிராமங்களிலேயும், அது பெருநகரமாக இருந்தாலும் சரி அல்லது குக்கிராமமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலேயும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த தூதுத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே முறையாக செல்ல வேண்டும் என்ற ஒரு செயல் திட்டத்தை ஒட்டுமொத்த தமிழகம் தழுவிய அளவில் இந்த ஜமாத் நடத்தவிருக்கிறதே. ஏன் இப்படி நாம நடத்தவிருக்கணும்? 35 வருஷம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை தற்பொழுது மாநாடாக எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது என்று பார்த்தால், இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பற்றி பெரிய அளவுல விஷயம் தெரியாத மக்களாகத்தான் இருந்தாங்க. இன்றைக்கு ஓரளவு இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருந்தாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள் மாற்றப்பட வேண்டியிருக்கிறது. நிறைய மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற இந்த காரியத்தை களை எடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே ஒரு வசனத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறான். கைஃப யஹுதி கௌமன், ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான்? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க முடியும், மறுமை நாள்ல சொர்க்கமும் போக முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய நேர்வழி இல்லைன்னு வைங்க, நமக்கு இந்த உலகத்திலேயும் நம்மளுடைய வாழ்க்கை நாசத்தை தான் தழுவும், மறுமை நாளில் கூட நம்முடைய வாழ்க்கை கெடுதியில தான் போய் முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கேட்கிறான், கைஃப யஹ்தி கௌமன், ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான்? எப்படிப்பட்ட கூட்டம்? கஃபரு பஅத ஈமானிஹிம், அந்த கூட்டத்தினர் இறை நம்பிக்கைக்கு வந்த பிறகு, ஈமானிய சிந்தனைக்கு வந்த பிறகு, இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இவர்கள் இஸ்லாத்தை விட்டு மாறி போய் விட்டார்களே, காஃபிராகி விட்டார்களே, இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வஷஹீது அன்னர் ரசூல ஹக்குன், அந்த கூட்டத்தினர் அனைவருமே சாட்சி சொல்லுவார்கள், எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் உண்மையானவர்கள் தான் என்றும் அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். வஜாஅஹுமுல் பையினா, இன்னும் அந்த தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான அத்தாட்சிகளை, இறைவனுடைய செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க என்பதையும் நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ் மக்களை எப்படி தரம் பிரிக்கிறான் பாருங்க. ஈமான் கொண்ட பிறகு ஈமானை விட்டு வெளியே போறாங்க. எப்படிப்பட்ட மக்கள்? அல்லாஹ்னா யாருன்னு தெரியாத மக்கள் கிடையாது, முகமது நபினை யாருன்னு தெரியாத மக்கள் கிடையாது. அவர்களுக்கு தெளிவாக தெரியும், அன்னர் ரசூல ஹக்குன், முகமது நபி உண்மையானவர் தான், அவர்கள் கொண்டு வந்ததுதான் அல்லாஹ்வுடைய செய்தி, அதுதான் வஹி அறிவிப்பு, வேத அறிவிப்பு என்று தெளிவாக நம்பிய பிறகும், ஈமானிற்கு வந்த பிறகும் எந்த கூட்டம் அந்த ஈமானை விட்டு வெளியேறி செல்கிறதோ இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி வழிகாட்டுவான் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா இந்த அநியாயக்கார கூட்டத்திற்கு ஒரு காலத்தில் வழிகாட்ட மாட்டான்.
நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை நம்புறோம்ல, அது வெறுமனே நம்மளுடைய வாயளவில் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களிலும் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் தான் நமக்கு இறைவனுடைய அந்த வழிகாட்டுதல் நேர் வழி இருக்கிறது. அப்படி நம்ம வெளிப்படுத்தணும் வைங்க, நமக்கு அல்லாஹ்வுடைய நேர் வழி கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஜஸாஉஹும், இப்படி வாழக்கூடியவர்களுக்கு மறுமை நாள்ல என்ன கூலி தெரியுமா? அன்ன அலைஹிம் லஅனத்தல்லாஹ் வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்காக அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. வல் மலாயிகத்தி, இன்னும் மலக்குமார்களுடைய சாபமும் இருக்கிறது. வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த மக்களுடைய சாபமும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. அப்ப எந்த காரியம் இறைவனுடைய சாபத்தை பெற்று தருகிறதோ, வானவர்களுடைய சாபத்தை பெற்று தருகிறதோ, ஏனைய முஸ்லிம்களுடைய சாபத்தை பெற்று தருகிறதோ, இது போன்ற காரியத்திலிருந்து மக்களை மீட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா? நம்ம இந்த கொள்கையில சரியாக இருந்தாலும், இன்னும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு இஸ்லாத்துல பல்வேறு பிரிவினர்கள் இருக்கிறாங்க. தர்காவுக்கு போகலாமா போகக்கூடாதா? போகலான்னு சில மக்கள் சொல்லுவாங்க, போகக்கூடாதுன்னு சில மக்கள் சொல்லுவாங்க. தாயத்து கெட்டலாமா கெட்டக்கூடாதா? கெட்டலான்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க, கெட்டக்கூடாதுன்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க. இப்படி எவ்வளவோ பல்வேறு கருத்து வேறுபாடுகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு முஸ்லிமாவது முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது என்று யாராவது சொல்லுவாங்களா? அவர் தர்காவுக்கு போகக்கூடிய ஆளா இருக்கட்டும், போகாத ஆளா இருக்கட்டும், வரதட்சணை வாங்குற ஆளா இருக்கட்டும், வாங்காத ஆளா இருக்கட்டும், வட்டி வாங்குறவங்க இருக்கட்டும், வாங்காதவங்களா இருக்கட்டும், இப்படி மற்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில எதுல கருத்து வேறுபாடு இருக்காது? நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, அவங்களை நம்பிக்கை கொள்வதில் இவர்கள் தான் இறைவனுடைய தூதர், அதிலும் குறிப்பா கடைசி தூதர். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் வரமாட்டார்கள் என்ற இந்த விஷயத்தில் யாருமே கருத்து வேறுபாடு கொள்ளல. அப்ப நம்ம கருத்து வேறுபாடு கொள்ளாத விஷயத்தில் தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பிரித்து கிடக்குதுன்னு பாருங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின், எந்த ஒரு தூதரை அனுப்பினாலும் அந்த தூதர்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? இல்லா லியுத்தாஅ அலைஹி, அந்த தூதர் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் கண்டிப்பாக அந்த தூதருக்கு கட்டுப்பட்டே நடக்க வேண்டும். அல்லாஹ் இதை ஒரு நிபந்தனையாகவே வைக்கிறான். அந்த நிபந்தனையை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு தூதர் அனுப்பினாலும் நான் தூதர் சொன்னதையும் கேட்பேன், கேட்காமலும் இருப்பேன் என்று மனித சமுதாயம் இருந்திடக்கூடாதான். இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்கணுமா? இந்த தூதர் வந்து எதை சொன்னாலும் அது எங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, அல்லது தூதர் சொல்வது எங்களுக்கு பாதகமாக தெரிந்தாலும் சரி, நாங்க அதுல சுய விருப்பம் எல்லாம் கொள்ள மாட்டோம். தூதர் வந்து சொல்லிட்டாங்களே, அதற்கு அப்படியே நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம். இப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நபிமார்களுக்கு கட்டுப்படுகிறோமா? இன்னொரு வசனத்துல இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நோக்கம், முதல்ல இந்த அடிப்படை உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டால் தான் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சில சம்பவங்களை எடுத்து சொல்லுவேன்ல, அப்ப நம்மளை நாமளே திருத்திக் கொள்வதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப அடிப்படை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு இறக்கி அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு கட்டளையிடுகிறான். முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை எப்படி இருக்கணுமா? சரி, நம்ம இப்ப இந்த காரியத்தை பண்றோம், ஒட்டுமொத்த ஊருமே சேர்ந்து செய்கிறோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட குழு சேர்ந்து செய்கிறோம். சரி, இப்ப இந்த ஒரு காரியத்தை செய்கிறோமே, இதை யாரு சொல்லி செய்கிறோம்? அல்லாஹ் சொல்லித்தான் செய்கிறோமா என்று இதை நம்ம ஒவ்வொருவருமே பார்க்கணுமா? ஏன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதை விட்டு வேற யாரையும் பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீங்க. அல்லாஹ் சொன்னா கேட்பேன் என்ற அந்த நிலையில் தான் நீங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய அதை விட்டு அடுத்தவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். கலீலம் மா ததக்கரூன், நீங்க குறைவாகத்தான படிப்பினை பெறுகிறீங்க, ஒழுங்கா படிப்பினை பெறாம இருக்கிறீங்களே,
அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கிடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போல இன்னொரு வசனம் அதுவும் இந்த அடிப்படையை தான் சொல்லுகிறது. வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வந்த செய்தி இருக்கிறதே, அந்த செய்தி தான் இறைவனுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, நீங்கள் அந்த நேரான வழியை தான் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, அந்த நேர் வழியை விட்டுவிட்டு வேற எந்த வழிகளையும் நீங்கள் பின்பற்றாதீங்க. அல்லாஹ் எப்படி விளக்குறான் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்றது மாதிரி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. என்கிட்ட இருந்து என்ன வந்துச்சோ அந்த ஒரு வழியே உங்களுக்கு போதுமானது. இந்த உலகத்துல நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டுமா, என் புறத்திலிருந்து வந்த அந்த நேரான வழி அதுவே போதுமானது. அதை விட்டுவிட்டு வலா தத்தபிஉ சுபுல, மற்ற வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எப்போது நீங்கள் மற்ற வழிகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதே என்ன நடந்துரும்? ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, நீங்கள் மற்ற வழிகளை நோக்கி போவது உங்களை நேர் வழியிலிருந்து திசை மாறிவிடும், வேற வழியை நோக்கி கொண்டு போயிரும். நீங்க எனக்கு அல்லாஹ் சொன்ன வழி மாத்திரம் போதும் என்று இருந்தீர்களேயானால் கடைசி வரை நேரான வழியில் தான் இருப்பீர்கள். எப்போது அந்த வழியோடு சேர்த்து எனக்கு இமாம்கள் சொன்னாலும் வேணும், மதுஹப்ல சொல்லப்பட்டாலும் வேணும், ஊர்ல சொன்னாலும் வேணும், அத்தா சொன்னாலும் கேட்பேன், அம்மா சொன்னாலும் கேட்பேன், யார் எதை சொன்னாலும் கேட்பேன் என்று எப்போது இந்த சமுதாயம் மற்ற வழிகளை தேடி செல்கிறதோ அப்போது நேர் வழியிலிருந்து இந்த சமுதாயம் தடம் புரண்டு விடும். ஸாலிக்கும் வஸ்தாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக இவ்வாறே இறைவன் உங்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறான். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட வசியத் என்பது என்ன? அல்லாஹ்வினுடைய அந்த வழியை மட்டும்தான் பின்பற்றணும், அதை தவிர நம்ம மற்ற வழிகளை பின்பற்ற கூடாது என்று இவைகள் எல்லாம் இந்த வசனத்தினுடைய அடிப்படை. சரி, அல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றணும் அல்லாஹ் சொன்னான்ல, அந்த வழி நமக்கு எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ஆளுக்குமே கனவுல வந்து அல்லாஹ் சொல்றானா, அது நம்ம ஒவ்வொருவருக்குமே வஹியை அல்லாஹ் இறக்கி நமக்குன்னு ஒரு வானவர் அனுப்பி நீங்க இவர்கிட்ட போங்க, இவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வழியை தெளிவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு வானவர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனியாக வஹியையும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அதுக்கு கூட தன்னுடைய திருமறையில் அழகான தீர்வை சொல்லுகிறான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், இறைவன் தான் தன்னுடைய தூதரை முகமது நபியை நேர்வழியோடு இந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தான், உண்மை மார்க்கத்தோடு இந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தான். அந்த முகமது நபியின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைக்கும். அந்த முகமது நபி மூலமாகத்தான் நமக்கு உண்மையான மார்க்கம் கிடைக்கும். லியுதுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்கள் வெறுத்தாலும் சரி இந்த இறை தூதர் கொண்டு வந்த இந்த உண்மையான வழிதான் கடைசி வரை இந்த உலகத்தில் மேலோங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், பல வழிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவ்வளவு வழிகளும் தரைமட்டமாக்கப்பட வேண்டும். படைத்த இறைவனுடைய வழி இருக்கிறதே, அந்த வகை செய்தி இருக்கிறதே, தூதருக்கு அனுப்பப்பட்ட அந்த செய்திகள் இருக்குதே, அதுதான் கடைசி வரை இந்த உலகத்தில் மேலோங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே. நாம் இந்த மாநாடு நடத்தப்படுவதற்கு இது மிக முக்கிய ஒரு காரணம். இன்னைக்கு தூதரை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இறைவனிடமிருந்து வாங்கி தந்த குர்ஆன் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த வழிதான் இந்த உலகத்துல மற்ற எல்லா கொள்கையை விட மேலோங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு மற்ற மக்களிடத்துல இதை பார்க்க முடியலையே. அப்ப இந்த கொள்கையை மேலோங்க செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த ஜமாத் செய்கிறது. அப்ப இவைகள் எல்லாம் அடிப்படைகளை சொல்லிவிட்டேன். இப்ப உள்ள விஷயத்துக்கு வாங்க. முகமது நபி மூலமா தான் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை தந்தான், அவங்களைத்தான் அல்லாஹ் தூதர் அனுப்புனா, அவங்களுக்கு பிறகு எந்த ஒரு தூதர் வரமாட்டாங்கல்ல. இப்படி நம்ப வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு இந்த நம்பிக்கையிலே உறுதியானவர்களாக இருக்கிறார்களா? ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. முதலாவதாக வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமே, படைக்கப்பட்ட முக்கிய நோக்கமே நம்மை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்குத்தான். அதை எனக்கு முன்பாக பேசிய ஒரு சகோதரி கூட நமக்கு தெளிவுபடுத்தினாங்க. அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துல படைச்ச நோக்கம், இன்னும் ஜின்களை கூட படைச்ச நோக்கம் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்குத்தான். அப்ப இறைவனால் நாம் படைக்கப்பட்ட நோக்கமே படைத்த இறைவனை வணங்குறதுக்கு தான். அந்த வணக்கத்தை இன்றைக்கு நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம்? உதாரணத்திற்கு அந்த வணக்கத்தில் நிறைய வணக்கங்கள் இருக்கிறது. முதலாவது தொழுகை என்ற ஒரு அம்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை என்ற இந்த அம்சத்தை இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி நிறைவேற்றுகிறது?
யார் சொன்ன அடிப்படை நிறைவேற்றுகிறது? அல்லாஹ் தஆலா தொழுகையை நமக்கு கடமையாக்கினாலும் உங்க மனம் போன போக்கில் எப்படினாலும் தொழுது கடலாம். நீங்க தக்பீர் கட்டுறீங்களா, கையை தூக்கினாலும் தக்பீர் கட்டுக்கிடுங்க, அல்லது கையவை தூக்காம அப்படி நின்னுக்கிடுங்க என்று அல்லாஹ் தஆலா நாம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு முறையுமே சொல்லி கொடுக்காம தொழணும், ஆனா எப்படினாலும் தொழுது கடலாம் என்று அல்லாஹ் சொன்னானே. இப்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடல. நாம் இந்த உலகத்திலே இறைவனை வணங்குவதற்கு படைக்கப்பட்டாலும் அந்த வணக்கத்தை கூட முகமது நபி நமக்கு எப்படி கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, மக்களுக்கு தொழுகையினுடைய முறைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து விட்டு அதிலே சொல்லுகிறார்கள், சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, நீங்கள் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ நான் உங்களுக்கு தொழுது காட்டினேன்ல, தொழுகக்கூடிய முறையை சொல்லி கொடுத்திருக்கிறேன்ல, எப்படி தக்பீர் கட்டணும், தக்பீரை எங்க கட்டணும், தக்பீர் கட்டிட்டு என்ன ஓதணும், ருக்குவுல என்ன ஓதணும், சுஜூதுல என்ன ஓதணும், ருக்குவினுடைய சட்டை என்ன, சுஜூதுடைய சட்டை என்ன, அத்தஹியாத்திற்கு எப்படி இருக்கணும், எப்படி சலாம் கொடுக்கணும் என்று ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேனே. இப்படி என்னுடைய நபிமொழி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது, தொழுகையை நிறைவேற்றும் பொழுது, சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை நீங்க பார்க்கிறீங்களோ, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த நபிமொழி புகாரி என்ற இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் இல்லையா? ஆனா இந்த நபிமொழி இருக்குன்னு நம்புவாங்க. இருக்கு என்று ஒரு பக்கம் நம்பிக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அந்த தொழுகை எப்படி நிறைவேற்றுகிறார்கள்? அதுல கூட 4 பிரிவா, நாங்கள் எல்லாம் ஷாஃபியாக்கள், நாங்க ஹனஃபியாக்கள், நாங்க ஹம்பிலி, நாங்க மாலிக் மதுஹப், இந்த 4மே மதுஹப் ரீதியாக உள்ளது. இன்றைக்கு இந்த ஊரை பத்தி ஷாஃபியா ஹனஃபியா, இங்க உள்ள ஹனஃபி தான். பெரும்பாலும் நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் மாலிக் மதுஹப் பார்க்க முடியாது, ஹம்பலி மதுஹப் பார்க்க முடியாது. ஷாஃபி ஹனஃபி என்ற அந்த 2 மதுஹப்கள் தான் இந்தியாவில் இருக்கும். அதுல குறிப்பா கடலோர பகுதியில ஷாஃபி மதுஹப் இருக்கும், மற்ற ஏரியாக்கள் ஹனஃபி மதுஹப் இருக்கும். சரி, இப்படி மதுஹப் ரீதியா பிரிக்கிறீங்களே, எதுக்கப்ப பிரிக்கிறீங்க? உங்களை அப்படி பிரிப்பதற்குரிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? இன்னும் பிரிச்சது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் சொன்னானே, என்னுடைய நேரான வழியை பின்பற்றினால்தான் நீங்கள் கடைசி வரை ஓர் அணியில் இருப்பீர்கள். எப்போது மற்ற வழியை பின்பற்ற ஆரம்பிக்கிறீர்களோ ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, மற்ற வழிகள் எல்லாம் உங்களை நேரான வழியை விட்டு திசை மாற்றிவிடும் என்று அல்லாஹ் சொன்னானே. அதை இன்றைக்கு தொழுகையிலே கண்கூடாக பார்க்கிறோம். ஷாஃபியாக்கள் அவர்கள் தக்பீர் எங்க கட்டுவாங்க? ஷாஃபி மதுஹப் நெஞ்சில தான் தக்பீர் கட்டணும். ஹனஃபி மதுஹப் உனக்கு நெஞ்சில தக்பீர் கட்டக்கூடிய சட்டை இல்ல, நீங்க தக்பீர் கட்டுவது தொப்புள்ள கட்டிக்கிடணும். ஓதுறதுக்கு அதுல ஒரு விதமான மெத்தடு, ருக்கு செய்யறதுக்கு அதுக்கு ஒரு விதமான மெத்தடு. அதே போல அத்தஹியாத் எடுத்துக்கிடுங்க. அத்தஹியாத்துல ஹனஃபியாக்கள உங்களுடைய இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த அப்படி மதுஹப் ரீதியாக தொழுகை முறை அறியறதுக்கு தனியா புத்தகமே போட்டு வச்சிருக்கிறாங்க. தொழுகை முறை ஷாஃபி, தொழுகை முறை ஹனஃபி. ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்க நீங்க உங்க தொழுகை இப்படித்தான் அமைக்கணும், ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க நீங்க இப்படித்தான் அமைக்கணும் என்று அப்படியே தனி மதுஹப் ரீதியாக தொழுகையை கூறு போட்டிருக்கிறீங்களே. அப்ப அதுல சொல்லுவாங்க, ஹனஃபியாக்கள் அத்தஹியாத்துல இருக்கும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ என்று சொல்லும்போது கையை நீட்டணும், இல்லல்லான்னு சொல்லும்போது கையை கீழே போட்டுறணும். இது ஹனஃபியாக்களுக்குள்ள ஒரு முறையா. ஷாஃபியாக்களுக்கு என்ன? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்ப அத்தஹியாத்துல இவ்வளவு மாற்றங்கள், தக்பீர் கட்டுறதுல பல மாற்றங்கள், ருக்கு செய்யறதுல சட்டத்துல பல மாற்றங்கள், உளு செய்யக்கூடிய சட்டத்துல பல மாற்றங்கள், இன்னும் வாங்கி சொல்றது மத்த விஷயங்கள் எவ்வளவு மாற்றங்கள். அந்த மதுஹப்ல உள்ள அந்த பிரிவுகளை எடுத்து பார்த்தால் ஷாஃபியாக்குள்ள ஒரு முறை அது தனியா இருக்குது, ஹனஃபியாக்குள்ள ஒரு முறை தனியா இருக்குது. அப்ப இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வழியை விட்டுட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்க தக்பீர் கட்டினாங்க என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு எங்களுடைய இமாம்கள் எங்களை எப்படி வழி நடத்துறாங்க, எங்களுக்கு பள்ளி வாசல் எப்படி தொழுகை முறையை சொல்லி தர்றாங்க, அவங்க சொல்றது அப்படியே கேட்போம் என்று வணக்க வழிபாட்டில் இந்த சமுதாயம் கோட்டை விடுகிறத. இப்படி தொழுகையில மாத்திரமாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தொழுகை முடியுதுன்னு வைங்க, தொழுகை முடிஞ்ச உடனே கூட்டு துவா பார்க்கணுமே. இமாம் என்ன செய்வாங்க? அதுல ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு தொழுகைக்கு ஒவ்வொரு விதமான துவாக்கள். இமாம் அப்படியே துவா ஓத பின்பற்றி தொழுகக்கூடிய ஆட்கள் ஆமீன் ஆமீன் சொல்லி அப்படியே கூட்டு துவாவில பங்கெடுக்கிறாங்களே. இது எங்க உள்ள வழி? ஒரு துவா என்பதும் வணக்கம் தானே.
அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே, அத்துவாவு ஹுவல் இபாதா, நீங்கள் இறைவனிடத்திலே துவா செய்கிறீர்களே அந்த துவா கூட அது ஒரு இபாதத்து தான், அது கூட ஒரு வணக்க வழிபாடு தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப அந்த வணக்க வழிபாட்டை நாம் நம்முடைய மனம் போன போக்கில் செஞ்சிடலாமா? எங்க ஊர்ல இவ்வளவு நாள் இதுதான் பழக்க வழக்கமா இருக்குது, அதைத்தான் நான் கேட்பேன், அதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லிட முடியுமா? சரி, அப்படி கூட்டு துவா ஓதுகிறீர்களே, கூட்டு துவாவை யார் ஓதியது, யார் கற்றுத்தந்தது? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி ஏதாவது கற்றுத்தர்றானே? நீங்க இறைவனிடத்திலே துவா செய்யும் பொழுது ஒருவர் சத்தம் போட்டு துவா செய்ய பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் ஆமீன் ஆமீன் சொல்லி துவா செய்யுங்க என்று குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறதா? இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளாவது தொழுகையினுடைய முறையை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்கல்ல, எப்படி துவா செய்யணும் என்ற முறையை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்கல்ல, இதையெல்லாம் கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துவாவிலே இப்படி கூட்டு துவா ஓதுங்க, ஒரு ஆள் சப்தம் போட்டு ஓதி பின்பற்றக்கூடிய ஆட்கள் ஆமீன் சொல்லுங்க, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தாங்களே. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் 40வது வயதில் இறைவனால் தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். 40 வயதிலிருந்து 23 வருஷமா மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதுல 13 வருஷம் மக்காவுல பிரச்சாரம் செய்யறாங்க, பல்வேறு அடிவுதைகளுக்கு ஆளாறாங்க. கடைசி 10 வருடம் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பயணம் செய்து வந்து மதீனாவுல பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல, மஸ்ஜிது நபவியை கட்டினாங்கல்ல, பல்வேறு ஜமாத் தொழுகைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாத்தாக தொழுகை நடத்தினாங்கல்ல. இப்படி நடத்தப்பட்ட அந்த தொழுகைகளில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சப்தம் போட்டு துவா செய்ய பின்னாடி இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் ஆமீன் ஆமீன் என்று சொல்ற மாதிரி ஆதாரப்பூர்வமான செய்தி ஒரு செய்தியா பார்க்க முடியுதா? தன்னுடைய 10 ஆண்டு கால மதீனா வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஓதுனாங்களே. அப்ப கூட்டு துவா என்பது மார்க்கத்துல இல்ல, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த இஸ்லாத்துல அது இல்ல. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தின் பேரில வணக்க வழிபாடு என்ற பெயரில் இதை புகுத்துகிறார்களா இல்லையா? இதை மாத்திரம் தான் நம்மளுடைய சமுதாயம் செய்யுதா? அதே மாதிரி பாருங்க, இந்த வணக்க வழிபாட்டை மாத்திரம் ஒரு தனி தலைப்பாக எடுத்து பேசுவதாக இருந்தால் ஃபஜ்ர் வரை பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த அந்த முறைக்கு மாற்றமாக. அப்ப அதுல இன்னொரு அம்சம் என்னன்னா ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகை என்பது அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அதை ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதுல சலுகை அளிக்கப்பட்டவங்கள்ல பெண்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஜும்மாவுல சலுகைகள் அளிக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு ஜும்மாவை சலுகை அளித்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபிய பெண்மணிகள் பள்ளிவாசலில் ஜும்மா என்ற கடமை நிறைவேற்றினாங்களா இல்லையா? ஹதீஸை பார்க்க முடியுது இல்ல, எத்தனை நபி தோழியர்கள் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகை நிறைவேற்றிட்டாங்க. இன்றைக்கு அதற்குரிய வசதி வாய்ப்பை திறந்து விடுறீங்களா? ஆரம்பத்தில் இந்த ஜமாத் பிரச்சாரம் செய்யும் பொழுது பெருநாள் தினத்திற்கு பெண்களை திடலுக்கு அழைச்சோம். அப்ப என்ன பேசினாங்க? தௌஹீத் ஜமாத்துக்காரன். இப்பதான் நம்ம தௌஹீத் ஜமாத்துன்னு பேரு, ஆரம்பத்தில் நஜாத்துக்காரன் பேரு. நஜாத்துக்கார பொம்பளைகளை திடல் தொழுகைக்கு அழைக்கிறான் என்று அதை கொச்சைப்படுத்தினார்கள். அதே போல நாம் ஜும்மா தொழுகைக்கு பெண்களை அழைக்கும் பொழுது பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரலாமா, பொம்பளைங்களை போய் பள்ளிவாசலுக்கு வர சொல்றாங்க பாருங்க என்று ஏதோ மார்க்கத்தில் இல்லாத ஒரு அம்சமாக ஆரம்பத்தில் பேசினார்களே. அதே போல ரமலான் நேரத்தில் நம்முடைய ஜமாத்துல பள்ளிவாசல்ல பெண்களை வர வைத்து அவர்களுக்கு இரவு தொழுகை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து தொழுகையை நிறைவேற்றுவதோடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மார்க்க உபதேசம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழலை கூட ஏற்படுத்தி தந்தோம். அதை கூட ஆரம்பத்தில் விமர்சித்தார்கள். சரி, இப்படி எல்லாம் விமர்சிச்சீங்களப்பா, பெண்களே போகக்கூடாது, பள்ளிவாசல வரக்கூடாது, தொழுகையில் ஆண்களோடு பங்கெடுக்கக்கூடாது என்று விமர்சித்தவர்கள். ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்து வேண்டியிருக்கிறான். இன்னைக்கு ஜும்மாவிற்கு அனுமதிக்கப்படாட்டலும் ரமலான் நேரத்திலேயாவது ஏதேனும் ஒரு சில பள்ளியாவது சொல்ல, சரி வாங்க நீங்க பெண்கள் தொழுதுக்கிடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் மாத்தி இருக்கிறான். எங்களுடைய ஊர்கள்ல நெல்லை மாவட்டத்தில் இப்ப அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி? ரமலான் நேரத்துல பெண்களுக்கு என்று தனியாக இடஒதுக்கீடு இருக்குது. நீங்க பள்ளிவாசல் எங்க ஜமாத் பள்ளிவாசலும் தொழுதுக்கிடுங்க. நீங்க எதுக்கு தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல போய் தொழுகை நிறைவேற்றணும்? உங்களுக்கு சுன்னத் ஜமாத்தி ஆகிய நம்முடைய பள்ளிவாசலிலேயே பெண்களுக்கு தனியாக இடத்தை ஒதுக்கி தருகிறோம் என்று அல்லாஹ் தஆலா இன்றைக்கு எதை அவர்கள் எதிர்த்தார்களோ, எந்த பெண்கள் ஆண்களோடு தொழுகை நிறைவேற்றக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, அப்படி பள்ளிவாசலுக்கு வருவதையே கொச்சைப்படுத்தினார்களோ, இன்றைக்கு அவர்களே ஒரு படி கீழே இறங்கி இன்றைக்கு ரமலான் நேரத்தில் அனுமதி கொடுக்கிறாங்க.
ஆனா எதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்ல? ஜும்மா தொழுகைக்கு அனுமதி கொடுக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித், இறைவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் உங்களிடத்திலே பள்ளிவாசல் செல்வதற்கு அனுமதி கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சட்டம் சொல்றாங்க, உங்க வீட்டில் உள்ள பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் லா தம்னஉ, நீங்கள் அதை தடுக்காதீர்கள். அந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடை செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற நபிமொழிகளை எல்லாம் சொல்லி அன்றைய காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை ஊக்குவித்தார்களே. இன்றைக்கு ரமலானிலே பெண்களை அழைக்கக்கூடியவர்கள் ஜும்மா தினத்தில் பெண்கள் அனுமதிக்கிறீங்களா? இன்னும் அதே போல வணக்க வழிபாட்டில் இன்னொரு அம்சம் அந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், அந்த 2 பெருநாட்களையும் முஸல்லா என்ற திரையில் தான் நிறைவேற்றினார்கள். ஆனா இன்னைக்கு அதை கூட சில இடங்களில் மீறி கொண்டிருக்கிறார்கள். சில ஆட்கள் இதுலயும் இன்னைக்கு மாறி வந்துட்டாங்க. தங்களை சுன்னத் ஜமாத்னு சொல்லக்கூடியவங்க ஆரம்பத்தில் திரள் தொழுகை எல்லாம் எதிர்த்தவர்கள், திரள் தொழுகை என்று மார்க்கத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கு அவர்களே திடலை அறிவித்து திடல்ல வந்து தொழுகை நிறைவேற்றக்கூடிய அவருக்கு இதிலே ஒரு சில மாற்றங்களை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இருந்தாலும் கூட சில இடங்கள்ல அந்த பெருநாள் தொழுகை என்பது இன்றைக்கு திடலிலே நடத்தப்படுவது கிடையாது. அந்த பெருநாள் தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி திடலிலே நடத்தினார்களோ அதே போல் அந்த திரள் தொழுகையில் பெண்கள் கண்டிப்பாக வந்து பங்கேற்க வேண்டும். மத்த தொழுகை இருக்குதுன்னு வைங்க, அது பெண்களுடைய விருப்பம். ஜும்மாவா இருக்கட்டும் அல்லது 5 நேர கடமையான தொழுகையா இருக்கட்டும், ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றது அது அந்த பெண்ணுடைய விருப்பம். ஆனால் பெருநாள் தொழுகை என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக பெண்கள் திடலுக்கே வந்தாக வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, இனி இங்க வந்து தொழுகைக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்களாக கூட இருப்பீங்க, அந்த தொழுகைக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட அந்த பெண்கள் கூட கண்டிப்பாக திடலுக்கு வர வேண்டும். மற்றவங்க தொழுகையில் இருப்பாங்கல்ல, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிடுங்க கண்டிப்பாக, ஆனா நீங்க திடலுக்கு வந்தாகணும். அதுல பயான் பண்ணுவாங்க, அந்த பயான உட்கார்ந்து கேட்கணும். இன்னும் அங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அதிகமாக தங்களுக்குள் திக்ர் செய்வாங்களே, இறைவனை போற்றி புகழ்வாங்களே, அதிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், சந்தோஷத்திலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தினத்திலேயும் பெண்கள் வர வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டார்களே. இன்றைக்கு இது நம்மளுடைய பகுதிகளில் சரியாக பேணப்படுகிறதா? பெருநாள் தொழுகையில கூட பொம்பளைங்களா நீங்க அதுல கூட பள்ளிவாசலுக்கு வந்துடாதீங்க, அதுல கூட திரளுக்கு நீங்க போயிடாதீங்க. நீங்க உங்க வீட்டுல தனியா தொழுதுக்கிடுங்க. தனியா தொழுக விருப்பம் இல்லையா, நீங்களா உங்களுக்குள்ள ஜமாத்தோட சேர்ந்து தொழுகை நிறைவேற்றிக்கிடுங்க என்று இப்படி தொழுகை என்ற அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டா கடமையான தொழுகை நிறைவேற்றக்கூடிய முறையாக இருக்கட்டும், அதிலே மதுகப ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், அதை பெண்களுக்கும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் இது போன்ற வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது இன்றைக்கு ஏற்படுத்தப்படல. அதே போல பெருநாள் தொழுகையா இருக்கட்டும், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் ஆகிய 2 பெருநாட்களிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் சமுதாயத்தை கண்டிப்பாக திடலுக்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இன்றைக்கு வணக்க வழிபாட்டு தொழுகையில இது பேணப்படுகிறதா? இத பார்க்க முடியல. சரி, தொழுகை இப்படின்னு பார்த்தா நோன்பை எடுத்துக்கிடுங்களேன். நோன்புல எவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்தில் இல்லாத அம்சங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அதுவும் மணிக்கணக்கில் பேசலாம். இப்பதான் முடிஞ்சல நோன்பு, சஹருக்கென்று ஒரு துவா, அதே போல நோன்பு இஃப்தாருக்கென்று ஒரு துவா. இப்படி ஒரு துவாவை நிய்யத் என்ற பெயரில் சொன்னீர்களே, அந்த துவாவை யாரு கற்றுத் தந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் அது போன்று சொல்ல சொன்னார்களா? நவைது சௌமைதின் அன்னதாயி ஃபர்து ரமலானி ஹாதிகி சனான் சொல்லி ஓதுவாங்களே, இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? நோன்பினுடைய நிய்யத்தாக இதை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்களே. அதே போல நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹும்ம லக்க சுந்துன்னு சொல்லி அந்த ஒரு துவா ஓதுறாங்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அப்ப இது போன்ற துவாக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரல. காட்டி தராத விஷயங்களை இன்றைக்கு பள்ளிவாசல் நடத்தி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் கூட இவங்க அல்லாஹும்ம லக்க சுந்து என்று சொல்லிவிட்டு தான் நோன்பு என்ன செய்யறாங்க, திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது என்று என்ன செய்யறாங்க, இதை தான் சொன்னால்தான் நம்முடைய நோன்பை ஏத்துக்கிடப்படும். அதே போல சஹருடைய துவாவை ஓதினால்தான் நம்முடைய நோன்பை ஏத்துக்கிடப்படும் என்று இந்த நோன்புல ரசூலுல்லாஹ் சொல்லாத இந்த செய்தி உள்ள புகுந்திருக்குது. அதே போல தராவிஹ் என்ற பெயரில் கண்டிப்பாக 23 ரக்காயத்தான் தொழுதாகணும். அதுல 2 ரக்காயத்தான் தொழுது 4 ரக்காயத்து முடிந்த உடனே ஸ்பெஷலாக ஒரு துவா ஓதுவாங்க. திரும்ப அடுத்து ஒரு 4 ரக்காயத்து நடக்கும், அடுத்து ஸ்பெஷலா ஒரு துவா.
இப்படி மதுகபில் உள்ள அம்சங்களை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் செய்றீங்களே. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தராவிஹ் என்று 23 தொலை சொன்னார்களே. ஹதீஸ்ல என்ன பார்க்கிறோம்? புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாதங்களிலோ ரமலான் அல்லாத மாதங்களிலேயோ 8 ரக்காயத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, ஹதீஸ்ல பார்க்கிறோம். 10 ரக்காயத் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்காங்க, ஹதீஸ்ல பார்க்கிறோம். 12 ரக்காயத் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்காங்க, ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவு வணக்கத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறாங்களே. ரமலான்ல மாத்திர இல்லாம ரமலான் அல்லாத மாதங்களிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செஞ்சாங்க, நிறைவேற்றி காட்டியிருக்கிறாங்களே. அது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் முறையாக பேணப்படுதா? அதுல கூட இல்லாத ஒரு விஷயத்தை திணித்து கண்டிப்பாக 23 தான் தராவிக்கு தொழுகணும், 23 தொழுதால் தான் நமக்கு அந்த தராவிக்கு தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மார்க்கத்தில் இல்லாத அம்சத்தை நீங்க நுழைக்கிறீங்களே. இப்படி நோன்பு என்ற வணக்கத்தில் இப்படி இருக்குது. ஹஜ்ஜை எடுத்துக்கிடுங்க. எனக்கு முன்னாடி சகோதரர் சொல்லி காட்டினாங்க, இன்னைக்கு கூட இந்த ஊர்ல நடந்துச்சான். என்ன? ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களை அவங்க எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அமர வைத்துக் கொண்டு அதுல சில இடங்கள்ல ஃபாத்திஹாக்கள்லாம் நடக்கும். இங்க ஃபாத்திஹா ஓதுனாங்களா இல்லைன்னு தெரியல, ஏன்னா தெரியாது சொல்ல மாட்டோம்ல, கேள்விப்பட்டதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஃபாத்திஹா இங்க ஓதி இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பொன்னாடை போர்த்தக்கூடிய ஒரு கலாச்சாரம். இவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர போறாங்க, அவங்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்பட்டது, ஹாஜிகளுக்கெல்லாம் பொன்னாடை போற்றப்பட்டது. சில ஊர்கள் எப்படி நடக்கும், இதுக்குன்னு சொல்லி ஒரு தனி விருந்தை, கல்யாண வீட்டுல விருந்து போடுறாங்கல்ல, அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட ஒரு தனி விருந்து வைக்கக்கூடிய அளவிற்கு சில இடங்கள்ல போஸ்டர்ல அடிச்சு விட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாஜிகள் உங்க ஹஜ்ஜு செய்ய போறாங்க, அதற்காக விருந்து ஏற்பாடு நடக்க போகுது, எல்லாரும் அந்த விருந்துல வந்து கலந்துக்கிடுங்க என்று போஸ்டர் ஒட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த ஹஜ்ஜி என்ற அந்த ஒரு வணக்க வழிபாட்டை செய்வதற்கு இது போன்ற ஒரு அம்சத்தை செய்கிறார்களே. இதை நம்முடைய ஜமாத்தார்கள் கண்டிக்கிறார்களா? மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியவர்கள், குர்ஆனின் அடிப்படையிலேயும் ஆதாரபூர்வமான நபிமொழியின் அடிப்படையிலேயும் மக்களை வழிநடத்த வேண்டியவர்கள் இதை மக்களுக்கு சொல்லுகிறார்களா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ் செய்யும் பொழுது தனக்குத்தானே பொன்னாடை போர்த்து கொண்டார்களா? அல்லது மற்ற தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு பொன்னாடை போர்த்துனாங்களா? இன்னும் மற்ற தோழர்கள் ஹஜ்ஜுக்கு போனாங்களே. ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கும் பொழுது துல்ஹஜ் மாசம் மற்ற தோழர்கள் ஹஜ்ஜுக்காக செல்லும் பொழுது அவர்களுக்காக ஸ்பெஷலா ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் போட்டு திரும்ப அவங்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஹாஜிகளை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற ஒரு காரியத்தை செஞ்சாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரல. இன்னும் சொல்ல போல இன்றைக்கு ஒரு தனி விளம்பர மோகமாக ஹாஜின்னு சொன்னாலேயே அவங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம், அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி பெருமை. இவர் வந்து ஹாஜ், அல்ஹாஜ், அல்ஹாஜ்னு அதை விட கூட ஹாஜி என்பது ஒரு ஆள் ஹஜ் செஞ்ச ஆளுக்கு சொல்லுவாங்க. சில ஊர்கள் அல்ஹாஜ்னு சொன்னா நிறைய ஹஜ் செஞ்சவர் என்று அவர் ஹஜ் செஞ்சதையே ஒரு புகழக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் மாத்தி வச்சிருக்கிறாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையா? புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோமே, மன் சம்மஅ, யார் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்களோ, சம்ம அல்லாஹு பிஹி, அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அவரை அம்பலப்படுத்துவான், விளம்பரப்படுத்தி விடுவான். இந்த உலகத்தில் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், நல்ல காரியத்தை செய்கிறோம். நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்காகத்தான் அந்த ஒரு நன்மையை செய்கிறோம். தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், எந்த ஒரு நன்மையான காரியமா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்காக செஞ்சிடக்கூடாது, விளம்பர நோக்கத்துக்காக செஞ்சிடக்கூடாது. படைத்து, ஏன்னா அல்லாஹ் நம்மளை பார்க்கிறதே நம்மளுடைய செயல்களை கூட அல்லாஹ் என்ன செய்வான், பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? நம்மளுடைய உள்ளத்தோடு அல்லாஹ் பார்ப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே இல்லையா, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடல் தோற்றத்தை பார்க்க மாட்டான். நீங்க குண்டா இருக்கீங்களா, ஒல்லியா இருக்கீங்களா, ஹைட்டா இருக்கீங்களா, ஹைட் கம்மியா இருக்கிறீங்களா, உடல் தோற்றத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீங்க எவ்வளவு காசு வச்சிருக்கிறீங்க அந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களை பார்ப்பான், அல்லாஹ் தஆலா உங்களுடைய செயல்களை பார்ப்பான். நீங்கள் மார்க்கம் என்ற பெயரில் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், செய்யும் பொழுது எதற்காக அந்த காரியத்தை செய்கிறீர்கள், உங்க உள்ளத்துல என்ன என்ன இருக்குது என்று உங்களுடைய உள்ளத்தோடு சேர்த்துத்தான் அல்லாஹ் தஆலா அந்த நன்மையே பார்ப்பான் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டிருக்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு ஹஜ் என்ற பெயரில் விளம்பரப்படுத்துறது. அதனால தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மன் சம்மஅ, யார் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்களோ, சம்ம அல்லாஹு பிஹி, அல்லாஹ் மறுமை நாளில் கூட அவரை விளம்பரப்படுத்துவான். அவருக்கு ஒரு நன்மை கிடைக்காது. இந்த ஆள் யார் தெரியுமில்ல,
தன் ஹாஜின்னு சொல்றதுக்காக இவ்வளவு வேலை பண்றாரு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாருதான், தன்னுடைய காசு செலவழிச்சு போயிட்டு வந்தாருதான், பல்வேறு சிரமங்களை சந்திச்சாருதான், ஒரு விளம்பர நோக்கத்துக்காக அதை பண்ணாரு. அதனால அல்லாஹ் மறுமையினால விளம்பரப்படுத்துவான். ஒமன் யுராஇன் நாஸ், யார் பிற மக்களுக்கு காட்டுவதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார்களோ யுரா உல்லாஹு பிஹி, அல்லாஹ்வும் மறுமை நாள்ல எல்லா மக்கள் முன்னாடி அல்லாஹ் அவரை காட்டிடுவான். இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட் உண்மையில இறையச்சத்தோட ஒரு காரியத்தை செய்யல, இறைவனுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று இஹ்லாஸோட அந்த காரியத்தை பண்ணல, மற்ற மக்களுக்காகத்தான் அந்த ஒரு காரியத்தை பண்ணாங்க, ஒரு பேருக்காக புகழுக்காக தான் புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இது போன்ற காரியத்தை பண்ணாங்க என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல நமக்கு செஞ்ச அந்த அமல்களுக்கு கூட கூலியை தராம நம்மை அப்படி ஒரு கெட்டவர்களாக இறைவன் விளம்பரப்படுத்துவானே, அந்த விளம்பரத்தை நம்ம வாங்க நினைக்கணுமா? நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலையத்தை சந்திக்கணுமா? இன்னும் இப்படி மாலை போடுறது, பொன்னாடை போத்துறது, இது யாருடைய கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற மாலை போடக்கூடிய பொன்னாடை போற்றக்கூடிய ஒருவரை புகழ்வதாக இருந்தால் கூட அதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு இலக்கணம் சொன்னாங்கல்ல, இதா ரஐதுமுல் மத்தாஹீன ஃபஹ்து ஃபி வுஜூஹிஹிம் துராப், உங்களை யாரேனும் உங்களை வரம்பு மீறி புகழ்றாங்களா, மூஞ்சிக்கு நேரம் உங்களை புகழ்றாங்களா, நீங்க அப்படியே பெரிய சந்தோஷத்துல இருந்துடாதீங்க, அவன் முகத்துல மண்ணை தூக்கி போடுங்க. நீங்க ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, உங்களை ஒருத்தர் புகழும் பொழுது ஷைத்தான் இருக்கானே உங்க உள்ளத்துல வேற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்திடுவான். நீங்க இறைவனுக்காக அந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் அந்த புகழ்ச்சி அது உங்களை வேற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அதனால உங்களை புகழக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் மண்ணை கொண்டு போட்டு அவனுடைய மூஞ்சில மண்ணை போடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் மீறக்கூடிய வகையில் ஹஜ் என்ற அந்த ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் பொழுது சாப்பாடு வைக்கிறது, நிறைய பேரை கூட்டி வைக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு பொன்னாடை போத்துறது, இது மார்க்கத்தில் உள்ளதா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற வழிமுறையை கற்று தந்திருக்கிறாங்களா? இப்படி மார்க்கம் அனுமதிச்ச அந்த வழிகளை எடுத்துக்கிட்டா 1000 விஷயத்துக்கு மேலேயே இருக்குது. நம்ம நபி வழியை மறுத்து விட்டு இப்படி நபி வழியெல்லாம் மறுத்துட்டு தொழுகையில ரசூலுல்லாஹ் சொன்ன வழியை பார்க்காம, நோன்புல ரசூலுல்லாஹ் சொன்ன வழியை பார்க்காம, ஜகாத்ல ரசூலுல்லாஹ் சொன்ன வழியை பார்க்காம, ஹஜ்ல ரசூலுல்லாஹ் சொன்ன வழியை பார்க்காம நம்ம வணக்க வழிபாட்டை செய்கிறோம். இந்த வணக்க வழிபாட்டிற்கு இறைவனிடத்துல கூலி கிடைக்குமா? அல்லாஹ் அதுக்குரிய கூலியை தருவானா? நீ வணக்க வழிபாடு செஞ்சதான், ஆனா தூதர் சொன்ன மாதிரி செய்யலையே. எல்லாத்தையும் நான் ஒரு தூதரை அனுப்பி, முகமது நபியை அனுப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது என்று அழகாக வழிகாட்டி இருக்க, அந்த வழிகாட்டுதலை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, அந்த முகமது நபியுடைய போதனையை தூக்கி எறிந்து விட்டு வாயளவுல தான் நீங்க முகமது நபின்னு சொல்றீங்க. முகமது ரசூலுல்லாஹ், முகமது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அது உங்களுடைய நாவளவுல இருக்குதே ஒழிய உங்களுடைய இபாதத்துல இருந்து வெளிப்படாம இருக்குதே. அப்ப இதுல இருந்து நம்ம திருந்தி வரணும். இப்ப இபாதத்தில் எடுத்துக்கிட்ட நம்ம நபி வழியை விட்டு தடம் புரளுகிறோம். கடைசி வரை மற்ற வழிகளை பின்பற்றுறதுனால, மதுஹப் அது இதுன்னு போறதுனால, ஊருடைய ஒளி அந்த வழி இந்த வழின்னு போறதுனால கடைசி வரை இந்த நேர் வழிக்கு வர முடியாம போகுது. அப்ப இதுல இருந்து நம்ம சமுதாயம் மீண்டு வரணும். அதற்காக இந்த மாநாடு. அதே மாதிரி பாருங்க, இந்த இபாதத் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இபாதத் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி நம்ம மக்களாக சில இபாதத்துகளை மார்க்கம் என்ற பெயரில் உள்ள புகுத்துறாங்க. எப்படி புகுத்துறாங்க? எங்க ஊர்ல காலங்காலமா இதுதானே இருக்குது, எங்க அத்தா இதுதான் பண்ணாங்க, அவங்களுடைய அத்தா இதுதான் பண்ணாங்க, இப்படி பரம்பரையா நம்ம ஊர்ல இதுதான் வழக்கமா இருந்துகிட்டு இருக்குது, அதனால நாங்க செய்கிறோம் என்று சொல்லி இஸ்லாத்துல இல்லாத அம்சங்களை கூட, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராத அம்சங்களை கூட இன்றைக்கு இஸ்லாம் என்ற பெயரில் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்துல இல்லாத ஒரு காரியத்தை யார் மார்க்கம் என்று நினைத்து செயல்படுகிறார்களோ, நமக்கு அது நன்மை மாதிரி தான் தெரியும், நன்மையான காரியத்தான் செய்ய போறோம் என்று நம்மளுடைய பார்வையில் ஒன்று நன்மையாக இருக்கலாம், ஆனால் அதை அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு சொல்லி தரலன்னு வைங்க, இப்படி மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் நன்மை என்று செய்தாலும் ஃபலையுக்பல மின்ஹு, அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம எதை நன்மை நினைச்சு செய்யறோமோ அது இஸ்லாத்துல சொல்லப்படாததுனால அல்லாஹ் அதை ஏத்துக்கிட மாட்டானா? அல்லாஹ் ஏத்துக்கிடாம ரிஜெக்ட் பண்றானே, இது மாத்திரமல்ல, வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரின், இவர்கள் மறுமை நாளில் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். அப்ப யார் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை
மார்க்கம் என்ற பெயரில் உள்ளே புகுத்துகிறார்களோ இவர்கள் மறுமை நாளில் நஷ்டத்தை தழுவுவார்கள், நஷ்டவாதிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படி புகுத்தப்பட்ட விஷயத்துல ஒண்ணுதான் மௌலீது. இன்னும் ஒரு 3-4 மாசம் போகட்டுமே, ரபியுல் அவ்வல் மாதம் வரட்டுமே. ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் உடனே நம்ம மக்கள் நிச்சயிக்கிடுவாங்க. இது ஆரம்பத்தில் ரொம்ப பட்டு விமர்சையாக நிச்சயப்பட்டது. இந்த மௌலித் எல்லாம் ஓதப்பட்டது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் என்றைக்கு தமிழகத்திலிருந்து ஏகத்துவ பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்ததோ, மக்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செவிசாய்க்க ஆரம்பித்தார்களோ, ஆரம்பத்தில் உள்ள நிலைகள் எல்லாம் மாறி இன்றைக்கு படிப்படியாக அந்த மௌலித் கலாச்சாரம் குறைந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் 100% நம்மளை விட்டு விலகி போகல. அதிகமான மக்கள் மௌலிதை ஓதாம இருந்தாலும் இன்னும் சில மக்கள் அந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் மௌலித் ஓதக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் அதுல கொடுமை என்ன தெரியுமா? அந்த மௌலிதை எங்க வச்சு ஓதுறாங்க? பள்ளிவாசலுக்கு உள்ள உட்கார்ந்து மௌலிதை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல மைக்கையும் போட்டு விட்டு எல்லா மக்களும் கேட்கிற மாதிரி செய்யுங்க, தப்பு இல்லை. மார்க்கத்துல உள்ளதை செய்யலாம் இல்ல. குர்ஆன் வசனத்தை ஓட விடுங்க, குர்ஆன் வசனத்துல தமிழாக்கத்தை ஓட விடுங்க, புகாரி முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான நபிமொழிகளை பள்ளிவாசல்ல ஓட விடுங்க. இன்னும் மக்களுக்கு இது போன்ற அந்த மார்க்க பிரச்சாரத்தை அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வுடைய இடத்தை வேற யாருக்கும் கொடுத்துட கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும், அவங்களுடைய இடத்தை வேற யாருக்கும் கொடுத்துட கூடாது என்ற இந்த அடிப்படையில் நீங்க மக்களுக்கு பயான் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா மௌலித உட்கார்ந்து பள்ளிவாசல்ல ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே, அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு எதை இலக்கணமா குர்ஆன்ல சொல்றான்? வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது படைத்த இறைவனுக்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வோடு வேற யாரையுமே சேர்த்து அழைக்காதீங்க, அல்லாஹ்வோடு வேற யாரையும் சேர்த்துறாதீங்க, அப்படி பிரார்த்தனை செஞ்சிடாதீங்க. இப்படி எங்கே இறைவன் மட்டும் அழைத்து பிரார்த்தனை செய்யப்படுகிறானோ அதுதான் இறை ஆலயம், அதுதான் பள்ளிவாசல் என்று பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அழகான இலக்கணத்தை சொல்லியிருக்க. இந்த இலக்கணங்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு பள்ளிவாசலிலே மௌலித் வரிய ஓட விடுறாங்க, அவங்க படிக்கிறாங்க. இன்னும் இப்படி மௌலித் ஓதக்கூடாதுன்னு சொன்ன உடனே நம்மளை பார்த்து இவங்க நஜாத்துக்காரன் இருக்கானுல, ஜமாத் தௌஹீத் ஜமாத்துக்கார, ரசூலுல்லாஹ்வை புகழ்றதே பிடிக்காது இவங்களுக்கு. இவங்க எங்க ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறாங்க? இவங்க எங்க நபி தோழரை மதிக்கிறாங்க? நபி தோழரை மதிக்காத கூட்டம் தானே, ரசூலுல்லாஹ்வை புகழாத ஒரு கூட்டம் தானே, மேல போட்டு என்னத்தனாலும் பேசுவான் என்று இன்றைக்கு நம்மை பார்த்து விமர்சனம் செய்யறாங்களே. யார் அல்லாஹ்வின் தூதரை மதிக்கல? யார் அல்லாஹ்வின் தூதரை புகழல? இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சில விஷயங்களை செய்ய சொல்லுவேன். இந்த ஜமாத் இன்றைக்கு தமிழகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைத்தார்களோ அதே போன்ற ஒரு மாற்றத்திற்காக பல்வேறு பிரச்சனைகளை, எங்களுக்கு அந்த பிரச்சனை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றைக்கு அதை நாங்கள் செய்வதனால் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம். சில இடங்களில் இதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அடி விழுகிறது. இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஜனாசாக்களை அடக்கம் கூட செய்ய விடாமல் எவ்வளவு இடங்களை பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இத கூட ஒரு பொருட்டாக பார்க்காம நாங்க இறந்த பிறகு நாங்க அடக்கம் பண்ணா என்ன, வேற என்ன செஞ்சா என்ன, எங்களுடைய சகோதரர்கள் எங்களை நிச்சயம் நபி வழி அடிப்படையில் அடக்கம் பண்ணுவாங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வின் தூதரை மதித்ததுதான் காரணம். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சொன்னானே, அந்நபியு அவுலா பில் முஃமினூன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த இறை தூதர் இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலாக இருக்கணும் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த வசனங்கள் இந்த கொள்கைவாதிகளுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து அந்த நபிமொழியை நிலைநாட்ட நம்ம பாடுபடுறோம். இந்த மௌலிதை பத்தி பேசின உடனே என்ன செஞ்சிருவாங்க? ரசூலுல்லாஹ் போலக்கூடாதுங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மதிக்க மாட்டேங்கிறாங்க என்று இது போன்று பேசுகிறீர்களே. சரி, நீங்க மௌலிது ரசூலுல்லாஹ் புகழ்வதாக சொல்றீங்க, தப்பு இல்லை. அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கணும், எந்த அடிப்படையில் இருக்கணும்? நமக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதரை புகழ்வதாக இருந்தால் இன்னும் ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்யல, தன்னுடைய வாழ்நாள்ல அந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்ட தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளல. எல்லா நபி தோழர்கள் பள்ளிவாசல் உட்கார வச்சு நீங்க எல்லா மௌலிது ஓதுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லல. சரி, இப்படி சொல்லாட்டடும் அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்வதற்கு ஒரு புகழ நினைத்தால், புகழ்வது தப்பல்ல, புகழ நினைத்தால் அதற்கு ஒரு அளவுகோலையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க. புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, லா துத்ருனி கமா அத்ரத்தி நஸாரா மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை
கிறிஸ்தவ மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அது போல நீங்க என்னை வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்க. ரசூலுல்லாஹ் தன்னை புகழ்வதற்கு அனுமதி கொடுத்தாலும் அதற்கு என்ன அளவுகோல சொல்றாங்கன்னு பாருங்க. கிறிஸ்தவ மக்கள் ஈசா நபியை புகழ்ந்த மாதிரி நீங்க என்ன வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்க. இன்னமான அபுதுஹு, நானெல்லாம் இறைவனுடைய அடிமைதான். எனவே நீங்கள் என்னை புகழ்வதாக இருந்தால் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லி புகழுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி புகழுங்க. இதை தவிர நீங்க வேற எதையும் சொல்லி புகழ்ந்துடாதீங்க என்று தன்னை புகழ்வதற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை அல்லாஹ்வுடைய அடிமையாகத்தான் இந்த சமுதாயம் புகழும் என்று ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தார்களே. இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த மௌலித் வரிகளில் எனது ரசூலுல்லாஹ் சொல்லல, சஹாபாக்கள் கூட அந்த மௌலித் வரியை சொல்லல, பிற காலகட்டத்தில் வந்த ஆட்கள் தான் அந்த வரிகளை ஒரு கவிதை படிக்கிறோம் என்ற பெயரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த மௌலித் வரிகளில் அல்லாஹ்வின் தூதரை இறைவனுடைய அடிமை என்று சொல்லி புகழ்வது மாதிரி இருக்குதா, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வச்சு புகழ்ற மாதிரி இருக்குதா? உதாரணத்துக்கு சில வரியை பாருங்க. அந்த சுபஹான மௌலிதில் வரக்கூடிய வரிகள் எல்லாம் அதில் இப்படி ஒரு வரி, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாம், நோயை குணப்படுத்தக்கூடியவரை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாங்க. எப்படி சலாம் சொல்றாங்க? நோயை குணப்படுத்தக்கூடியவங்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இன்னும் அதே மௌலிதில் இன்னொரு வரி எழுதி வச்சிருக்கிறாங்க, ஓ மரீதன் அன்த ஆயுதுஹு, ஒருவர் நோயாளி இருக்கிறார், அந்த நோயாளியை நலம் விசாரிக்க செல்வதற்காக நீங்கள் சென்றால் கத அத்தாஹுல்லாஹு பில் ஃபர்ஜ், அல்லாஹ் அவருடைய நோயை குணப்படுத்தி விடுவான். ரசூலுல்லாஹ் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போனாங்கன்னா என்ன ஆயிடுமா? அந்த நலம் விசாரிக்க போன ஆளுக்கு நோயே குணமாயிடுமா? அப்ப இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வின் தூதருக்கு இருக்கிறது என்று சொல்லி புகழ்றீங்களே, இது அல்லாஹ்வுடைய இடத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு போய் வைக்கல. நீங்க ஏதோ உங்களை திட்டுற மாதிரி நினைக்கிறீங்க. இவ்வளவு நாள் நீங்க மௌலித் ஓதக்கூடாதுன்னு சொல்றது அது உங்களை புண்படுற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்க இந்த அர்த்தத்தை சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ்வின் தூதர் நோயை குணப்படுத்துவார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? நோயை குணப்படுத்தக்கூடிய அதிகாரம் என்பது படைத்து இறைவனுடைய கையில தான் இருக்குது. அது அல்லாஹ்வே அழகா சொல்லி காட்டுறான். இறைவன் உங்களுக்கு ஒரு நன்மையை தர நாடினால் அதை அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு ஒரு தீங்கை தர நாடினால், நோயை கொடுக்க நாடினால் கூட அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் நோயை குணப்படுத்த முடியாது என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆவை நமக்கு சொல்லி தர்றாங்க. நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை சொல்லி தர்றாங்க. அந்த துஆவை எடுத்து பாருங்க. அல்லாஹும்ம அதிபில் பாஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இறைவா, நீதான் நோயை குணப்படுத்தக்கூடிய, அந்த ஷாஃபி, நீதான் நோயை குணப்படுத்தக்கூடியவன். லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக, உன்னை தவிர அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வேற யாருக்குமே இல்ல. ரசூலுல்லாஹ்வும் தனக்கு நோய் ஏற்படும்போது இதைத்தான் ஓதி இருக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு இதைத்தான் கற்றுத் தர்றாங்க. ஒருவருக்கு நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் அதனுடைய ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் இருக்குது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய நாவால் சொல்லி சென்றிருக்க, இன்றைக்கு அந்த அல்லாஹ்வின் தூதரை புகழுகிறோம் என்ற பெயரில் நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். அதே மாதிரி இந்த பாவங்களை மன்னிப்பாங்க ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதரை வரம்பு மீறி புகழ்றீங்க. வறுமை நீக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வின் தூதருக்கு இருக்குது என்று எவ்வளவு வரிகள்! அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருக்கு இருப்பதை போல அந்த மௌலித் வரிகளில் குறிப்பிடப்படுகிறது. அதை பள்ளிவாசல வச்சு உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்ப மார்க்கத்தில் இல்லா செய்றீங்களா? அல்லாஹ் சொன்னானே, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை இஸ்லாம் நீங்க நினைச்சு செஞ்சாலும், அதை நண்பன் நினைச்சு செஞ்சாலும் அது அல்லாஹ் ஏத்துக்கிட மாட்டா, மறுமை நாள்ல நீங்க நஷ்டவாளிகளாக இருப்பீங்க என்று அல்லாஹ் சொன்னானே. இதை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்களா? இப்படி மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை கூட மார்க்கம் என்று புகுத்திய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய ஊர் வழக்கம்னு சொல்லி சில காரியங்கள், அதை கூட இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அப்படியே தொன்று தொட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒண்ணுதான், இன்றைக்கு நம்மளுடைய வீட்டுல ஒரு ஆள் இறந்து போறாங்க. பிறப்பு இறப்பு என்பது அது ஒரு இயற்கையானது. எல்லா வீடுகளிலும் அந்த பிறப்பு இறப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த பிறப்பு வீட்டுல நம்ம எப்படி நடக்கணும், இறப்பு வீட்டுல எப்படி நடக்கணும், இது போன்ற வழிகாட்டுதல்களும் நம்முடைய மார்க்கத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயங்கள் என்ன நடக்குது? ஒரு ஆளுடைய வீட்டுல ஒருவர் இறந்து போகட்டுமே, இறந்து போன உடனே இறந்த அன்னைக்கு ஒரு ஃபாத்திஹா, அடுத்த நாள் ஃபாத்திஹா, 3வது நாள் ஃபாத்திஹா, 7வது நாள் ஃபாத்திஹா, 40வது நாள் ஃபாத்திஹா, வருஷ ஃபாத்திஹா
இப்படி ஃபாத்திகான்னு சொல்லி எவ்வளவு ஃபாத்திகாக்கள இறந்தவங்களுக்கு நன்மை தானே, இறந்தவங்களுக்காகத்தானே ஃபாத்திகா ஓதுறோம். அதான் எங்க ஊர்கள் என்ன நடக்கும் தெரியுமில்ல, அந்த ஃபாத்தியாக்கள் பிரிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு ஃபாத்தியாக்களையும் குடும்பத்துல உள்ள யாராவது ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிடுவாங்க. ஏன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கும், வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஃபாத்திகா ஓதுறவங்களுக்கு அவங்களுக்கு கை மடக்கு கொடுக்கறது, இன்னும் வரக்கூடிய இந்த சொந்த பதத்துல எனக்கு சாப்பாடு போடுவாங்களே அதுவே ரொம்ப விமர்சையாக செய்வாங்க. அதுல இறந்த அன்னைக்கு இறந்தவங்க பிள்ளைங்க செய்யட்டும், அடுத்த நாள் இறந்தவங்க கூட பிறந்தவங்க செய்யட்டும், அடுத்த நாள் அவங்க தாய் வழியில உள்ளவங்க செய்யட்டும், அடுத்து அவங்க தந்தை வழியில செய்யட்டும். இதை கூட ஒரு முறை வைத்துக் கொண்டு, சரி இது மார்க்கத்துல உள்ள அம்சமா? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இறந்தவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நமக்கு அழகா விளக்குறாங்க. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன் கதஅ அன்ஹு அமலுஹு, அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும், இல்லா மின் ஸலாத்தா, 3 அமல்களை தவிர. ஒரு ஆள் உசுரோடு இருக்கும்போது எவ்வளவு நாள் அமல் செஞ்சுக்கிடலாம், எப்ப ஒருவர் இறந்து போறாரோ அத்தோடு எல்லா அமலும் துண்டிக்கப்படும். 3 அமல் தொடர்ச்சியா வருமா? அதுல ஒரு அமல் என்ன அமல்? சதகத்துன் ஜாரியா, மின் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான நன்மை தர்ற மாதிரி சில சதகாக்கள் பண்றாங்கன்னு வைங்க, அவங்க இறந்தால் அதனுடைய நன்மை வந்துகிட்டு இருக்கும். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ் இல்மின் லா யன்தஃபஉ பிஹி யுன்தஃபஉ பிஹி, ரெண்டாவது ஒரு மனிதன் பயனுள்ள ஒரு கல்வியை படிச்சிருக்கிறான், அதை படிச்சதோடு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். இவன் இறந்தாலும் இவனால எத்தனை பேர் அந்த பாடம் படிச்சாங்களோ அதனுடைய நன்மை இவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாவதாக சொன்னார்கள், அவ் வலதின் சாலிகின் எதுஉ லஹு, அந்த இறந்த மனிதனுக்காக சாலிகான அவனுடைய மகன் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, மகன் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். மகன் துவா செய்யணும், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, அந்த துவாவை எப்படி செய்யணும் இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நீங்க தனி பொதுவா நம்ம துவா செய்யும் போது படைத்த இறைவனிடத்துல கையேந்துவோம், நமக்காக கையேந்துவோம், நம்ம பெற்றோருக்காக கையேந்துவோம். அதே போல நம்ம பெற்றோர் இறந்துட்டாங்களா, நம்ம அண்ணன் தம்பி இறந்துட்டாங்களா, அவங்களுக்காக நீங்க கையேந்துங்க. இறைவா எங்க அத்தாவை மன்னிச்சிரு, அவங்க சிறுக்கு வைக்காம இருந்தா, இறைவா எங்க அத்தாவை மன்னிச்சிரு, எங்க அம்மாவை மன்னிச்சிரு, அவங்க கபர் வாழ்க்கையை நல்லா ஆக்கி கொடு, அவங்க ஆகிரத்து வாழ்க்கையை நல்லா ஆக்கி கொடு, அவங்க என்னை நல்ல முறையில் பராமரிச்சாங்க, அதற்குரிய நன்மைகளை எல்லாம் அதிகம் அதிகம் அவர்களுக்கு கொடு என்று தனிப்பட்ட முறையில் எவ்வளவு நாள் பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதர் சாலிகான புள்ள செய்யக்கூடிய பிரார்த்தனை அதை அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிடுவார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய காலத்தில் பெற்றோர்களை பரிதவித்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய மகனை அழைத்து, நீங்க உங்க பெற்றோருக்காக ஃபாத்திகா ஓதுங்க, 3வது நாள் 7வது நாள் ஃபாத்திகா ஓதுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திகா ஓத வச்சாங்களா? இன்னும் தன்னுடைய குடும்பத்துல ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது எத்தனை பேர் இறந்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைங்க இறந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆண் பிள்ளை ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான், அதுவும் 1.5 வயசுல இறந்து போகுது. இப்படி எத்தனை பேர் இறப்பை சந்திச்சாங்க? இப்படி இறப்பை சந்தித்த அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திஹா ஓதுனாங்களா? சஹாபாக்களை எல்லாம் உட்கார வச்சு விருந்து போட்டு கூட்டுதுவா மாதிரி கொடுத்து இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இது போன்ற காரியத்தை செஞ்சாங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் காட்டல. ஆனா இது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல உள்ள இருக்குது இல்ல, ஒருவருடைய இறப்பு வீடு என்றால் இது போன்ற ஃபாத்திகாக்கள் இது ஒரு தொடர் கதையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இது நம்ம நபி வழிக்கு மீறிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல திருமணத்தை எடுத்துக்கிடுங்க, திருமணத்தில் எவ்வளவு பல்வேறு அம்சங்கள். இஸ்லாமிய திருமணம் என்பது ஒரு பெண்கிட்ட இருந்து வரதட்சணை வாங்குறதில்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ ஆத்து நிசா சதுகாத்திகன் நிஹலா, ஆண்களை நீங்கள் தான் உங்களுடைய பெண்களுக்கு மகர் தொகையை மனமூந்து கொடுக்கணுங்கிறான். இன்னும் அந்த திருமணத்தின் போது அதுல விருந்து போடுறாங்களே, அந்த விருந்து கூட ஆண்மகன் சார்பாகத்தான் போடப்படணும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியாத அளவுல ரொம்ப எளிமையாக அவங்களுடைய திருமணம் நடக்குது. அப்படி திருமணம் முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்கள பார்த்து சொல்றாங்க, அவுலும் பலவு பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்து நீங்க விருந்து கொடுங்களேன். ஏன்னா இந்த திருமண விருந்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் முழுக்க முழுக்க திருமணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் கொடுக்க வேண்டும் என்று இப்படி திருமணத்திற்கு வழிகாட்டினாங்களே. இன்னும் கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் போறீங்க, மணமக்களுக்காக வாழ்த்தணும். எப்படி வாழ்த்தணும்? இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது, வரதட்சணை வாங்கக்கூடிய கல்யாணத்துல கூட அன்னிக்காகுமின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. எதை வரதட்சணை வாங்குறது இஸ்லாத்துடைய வழிமுறையா? பெண் வீட்டு விருந்து போடுறது இஸ்லாத்துடைய வழிமுறையா? அன்னிக்காகுமின் சுன்னதி என்று அப்படியே ஒரு பெரிய பயான் நடத்துவாங்களே, அந்த பயான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறைவன் எப்படி ஒன்றிணைத்தானோ அதுபோல எங்களை இறைவன் ஒன்றிணைக்கட்டுமாக என்று இப்படி அள்ளி பைனஹுமா ஓதுறாங்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இந்த துஆவை கற்று தந்தாங்களா? மணமக்களை வாழ்த்துவதற்கு ஹதீஸ்ல தனியா குறிப்பிடுறாங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இறைவன் அந்த திருமணம் முடிக்கக்கூடிய ஆணிற்கும் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணிற்கும் இறைவன் பரக்கத் செய்யட்டும், நல்ல விஷயத்துல ரெண்டு பேர்த்தையுமே கடைசி வரை ஒன்றிணைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்திற்கு இவ்வளவு அழகான அம்சங்களை சொல்லி இருக்க, இன்றைக்கு இது போன்ற அம்சங்கள் திருமணத்தின் பேரில் மீறப்படுகிறதா இல்லையா? காரணம் என்ன? வரதட்சணை மார்க்கத்துல இல்லதான். எங்க வீட்டுல இப்படித்தான் இது நாள் வரை கல்யாணம் நடந்திருக்கு, அதனால நானும் அப்படி கல்யாணம் முடிக்கிறேன். பெண்ணு வீட்டு விருந்து போடுறது ஹதீஸ்ல இல்லதான். எங்க ஊர்ல இது நாள் வரை அதுதான் ஒரு நடைமுறையா இருக்குது. அதுக்கு மாத்தமா நாங்க செய்யும் பொழுது எங்களை மேல கீழே பாக்குறாங்க, எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க, அதனால எங்களால என்ன செய்ய முடியல, இதுல இருந்து மீண்டு வர முடியல. அதனால நாங்க ஊரோடு ஒத்து போய்க்கிடுறோம். எதுக்கு? குர்ஆன் வசனத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு, ஆதாரபூர்வமான நபிமொழிகளை எல்லாம் தூக்கி எறிவதற்கு ஊரோடு ஒத்து போறீங்களே. இப்படி ஊர்ல உள்ள மக்கள் வழிகாட்டுறாங்க, பெற்றோர்கள் வழிகாட்டுறாங்க என்று மார்க்கத்தை மீறுகிறீர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எத்தனையோ பல்வேறு திருமணங்களை, வரதட்சணை இல்லாத திருமணங்களை இன்றைக்கு சமுதாயத்தில் நடத்தி காட்டுகிறோமே. அப்படி இங்கு உள்ள ஜமாத்தார்களால் நடத்தி காட்ட முடிகிறதா? ஒருவேளை இந்த ஜமாத்தால் நடத்தப்படக்கூடிய திருமணங்கள்ல வரதட்சணை வாங்கப்படுகிறது என்று தெரிய வந்தால் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம். வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த திருமணத்தை தௌஹீத் ஜமாத் நடத்தி வைக்காது என்று டிக்ளேர் செய்கிறோமே. நம்முடைய ஜமாத்தார்களால் இப்படி டிக்ளேர் செய்ய முடியுதா? அதே போல பெண் வீட்டு விருந்து போடுறது மார்க்கத்தில் இல்ல. அது போன்ற ஒரு விருந்து நடக்கும் பொழுது அந்த திருமணத்துக்கு போகாதீங்க, அந்த திருமணத்தை இந்த ஜமாத் பதிவு செய்யாது என்று இந்த ஜமாத் இன்றைக்கு அதுல ஒரு ஆணித்தரம் அளிக்கிறோமே. குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதைத்தான் இந்த ஜமாத் கேட்கும். அதை தவிர ஊரே ரெண்டாக நின்றாலும், ஊரே எதிர்த்து நின்றாலும், இன்னைக்கு சில இடங்கள் இப்படி கல்யாணம் முடிக்கும் போது கூட இந்த கல்யாணத்துக்கு ஊர் மக்கள் வரமாட்டாங்க, உங்களை யார் கூப்பிட்டா? இப்படி நாங்க மார்க்கத்தை கரெக்டா முடிக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க அதுக்கு வரமாட்டேன்னு டிக்ளேர் பண்றீங்க, யாரும் போக கூடாதுங்கிற. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு மக்கள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, எங்களுக்கு நபி வழிதான் முக்கியம் என்று இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம அந்த நபி வழியை பார்க்கிறோமே. இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் மீறப்படுது. இத சமுதாய தலைவர்கள் நீங்க பாக்குறீங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. புகாரில பதிவு செய்யப்படும் நீண்ட செய்தி, காலத்தினுடைய அருமையை கருதி நம்ம சாட்டா சொல்றேன். ஒரு சஹாபி பொருளாதாரம் இல்லாத நிலையில திருமணம் முடிக்க நினைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுல இரும்பு மோதிரமாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறாங்க. அவங்க வீட்டுல இரும்பு மோதிரம் கூட இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மஹர் கொடுக்க ஒண்ணுமே இல்ல, நான் உடுத்திருக்கிற கீழாடை தான் இருக்குது, அந்த கீழாடனை நான் அந்த பெண்ணுக்கு கொடுத்துறவா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ இந்த கீழாடை அந்த பெண்ணுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும், அது நீங்க அதை உடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒண்ணு இல்லாம போயிடும். இதெல்லாம் சரிப்படா. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கிறாங்க. திரும்ப அந்த சஹாபியும் அந்த சபையில கொஞ்ச நேரம் இருந்து, சரி இனிமே ரசூலுல்லாஹ் நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க என்று எண்ணி இந்த சபையை விட்டு எழுந்து செல்லும் பொழுது, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்கிறாங்க, மாதா பஅக மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, சூரத்த கதாவா சூரத்த கதா. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த சூறாவல மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா, இந்த சூறாக்களை நீங்க அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுங்க, அதை நான் மகரா வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்குனாங்க? திருமணத்துல கூட வரதட்சணை வாங்கப்படக்கூடாது, இந்த ஆணுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாட்ட கூட அதை கூட ரசூலுல்லாஹ் அப்படியே முடிச்சு வைக்கல. சரி எப்படியாவது இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாகணும், குர்ஆன் வசனத்தையாவது அவங்க கொடுத்து திருமணம் முடிக்கட்டும் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட திருமணத்துல ஒரு புரட்சி செய்து காட்டினார்கள். இன்றைக்கு அந்த புரட்சி எல்லாம் அப்படியே மீறப்படுகிறது. ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு இது போன்ற ஒரு புரட்சி செய்கிறது. இறுதியாக இப்படி நம்ம எல்லா விஷயங்களிலேயும் நம்மளுடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்மளுடைய நோன்பை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம சொல்லக்கூடிய ஜக்காத்துடைய சட்டத்தை எடுத்துக்கிடுங்க, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு மார்க்கத்துடைய சட்டத்தை எடுத்துக்கிடுங்க. அனைத்து விஷயங்களும் முகமது நபி சொன்ன அடிப்படையில் தான் இருக்கும் என்று மக்களை சொல்லுகிறோம். இப்படி சொல்வதோடு இன்றைக்கு இந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்கி காட்டியிருக்கிறோம். ஆரம்பத்தில் இளைஞர்கள் எல்லாம் வேற வழியை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க, சினிமாவே கதின்னு கடந்துகிட்டு இருந்தாங்க, ஒரே கூத்து கும்மாளம் மது புகை போதை இருந்தாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மதுவில் மூழ்கி கிடந்தவர்களை எல்லாம் இன்றைக்கு மது ஒழிப்பு பிரச்சாரத்தில் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
சிகரெட்டு தான் அவருடைய வாழ்க்கை இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கு சிகரெட்டை விட்டு விலகி வந்து அவர் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு. இன்னும் சினிமா பார்க்கிறது பெருசு, நாங்க ரசிகர் மன்றத்திலே தலைவராக இருந்தவங்க என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஜமாத்தினுடைய ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று கிளையிலேயோ அல்லது மாவட்டத்திலேயோ தலைமை பொறுப்பை ஏற்று மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர்றோமே. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இன்றைய காலத்தில் உருவாக்குனாங்க. அந்த இளைஞர்களை அது சமுதாய பணியிலையும் உருவாக்குனாங்க, மார்க்கத்தை சொல்லக்கூடிய பணியிலும் உருவாக்குனாங்க. அவங்களுக்கு மத்தியில என்னென்ன தீமைகள் இருக்குமோ அவ்வளவு தீமைகள் ரசூலுல்லாஹ் களை எடுத்து மற்றவங்களுக்கு நன்மை ஏவக்கூடியவர்களாக அந்த கூட்டத்தை உருவாக்குனாங்களே. அதே போலதான் நம்மளுடைய ஜமாத்து கூட இதை கூட முகமது நபியை ஒரு அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு, ஏன் அல்லாஹ் சொல்றானே, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறை தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானே. ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை உருவாக்குனாங்க, ஆண்கள் சமுதாயத்துக்கு எப்படி உருவாக்குனாங்க, பெண்களுடைய சமுதாயத்தை எப்படி உருவாக்குனாங்க என்று சொல்லி இது போன்ற அந்த நபி வழிக்காக பாடுபடுகிறோமே. இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தை நீங்கள் எதிர்த்தாலும் சரி, எனக்கு இந்த ஜமாத்து பிடிக்காது, உள்ள தாயிகளை பிடிக்காது, அவங்க பேச்ச பிடிக்காது என்று நீங்க எங்களை எதிர்த்துட்டு போங்க. ஆனா குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமா வந்து நின்றாதீங்க, ஹதீஸுக்கு மாற்றமா வந்து நின்றாதீங்க. நபி வழியை விட்டு விட்டு அடுத்தவங்க சொல்லக்கூடிய வழியை நீங்க எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லிக் கொள்கிறான். இத்தோடு என்னுடைய உரையும் நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா மறுமை நாளை பற்றி சொல்லும் பொழுது, இதா உல்கு ஃபீஹா சமீஉ லஹா ஷஹீகா வஹிய தஃபூர், மக்கள் நரகத்துல போடப்படுவாங்க. நரகவாசிகள் எப்படி நரகத்துல போடப்படுவாங்களாம், அந்த நரகம் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு இறைச்சலை அந்த மனிதர்கள் செவியுறுவார்கள். அப்படியே தர தரன்னு அப்படி கொதிக்கக்கூடிய சத்தமா இருக்கும். எந்த அளவுக்கு அந்த நரகத்தினுடைய வெப்ப கடுமையா இருக்குமா அல்லாஹ் சொல்லுகிறான். தகாது தமையசு மினல் கய்ர், அந்த நரகம் கோபத்தின் காரணமாக வெடிச்சு செதற மாதிரி அந்த அளவிற்கு வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த தருணத்தில் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே, அந்த நேரத்தில் தான் குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், அந்த நரகத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக போடப்படுவார்கள். அப்படி கூட்டம் கூட்டமாக போடப்படும் பொழுது அப்ப அந்த நரகவாசிகளை பார்த்து நரகத்தில் காவல் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்கள், சஅலஹும் ஹஸனத்துஹா, அந்த நரக காவலாளிகள் கேட்பாங்க, அலம் யர்திக்கும் நதீர், நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களை எச்சரிக்கை செய்யறதுக்கு யாருமே வரலையா, எந்த அடிப்படையில் உங்க வாழ்க்கையை அமைக்கணும் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு யாருமே வரலையா என்ற அந்த நரக காவலாளிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கும் பொழுது அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், நரகவாசிகள் சொல்லுவார்கள், காலு பலா, ஏன் இல்ல, கது ஜாஅனா நதீர், எங்களை எச்சரிக்கை செய்வதற்காக வந்தார்கள், ஃபகذبنا, அவர்களை நாங்கள் பொய்யர்னு சொல்லிட்டோம், நாங்க தான் சரியான கொள்கை இருக்கிறோம், எங்களுக்கு சொன்ன ஆட்களை பொய்யர்னு சொன்னோம். வமா நஸல்லாஹு மின் ஷை, நீங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்கல, நீங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் சட்டம் இறக்கி இருப்பான் என்று அவங்க எங்களை எச்சரிக்கை செய்யும் போது கூட, இறைவனுடைய தகவலை எடுத்து சொல்லும் போது கூட நாங்க அவங்கள மறுத்தோம், பொய்யர்னு சொன்னோம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ வ நஅகில், ஒருவேளை நாங்கள் அவர்கள் சொல்வதை செவியுற்றிருந்தால், அல்லது உங்க கருத்தை நாங்கள் சிந்தித்து பார்த்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்க இந்த மாதிரி நரகத்துல கடந்திருக்க மாட்டோமே. எங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பொழுது, இறை தூதருடைய அந்த வழியை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவர்களை நாங்கள் பொய்ப்படுத்தாமல் இருந்திருந்தால், அவங்க சொல்லக்கூடிய அந்த வசனங்களையும் அந்த ஹதீஸ்களையும் காது கொடுத்து கேட்டிருந்தால், அவங்க சொல்லக்கூடிய கருத்தை எங்களுடைய உள்ளங்களால் நடுநிலையோடு சிந்தித்து பார்த்திருந்தால், இப்படி நம்ம ஆக்குன்னாஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த மாதிரி நாங்க நரகவாசிகளா விழுந்திருக்க மாட்டோமே, பல வழிகளையும் பின்பற்றி மார்க்கத்துக்கு மாற்றமா நடந்திருக்க மாட்டோமே என்று மறுமை நாளில் நரகவாசிகள் அங்க கை சேதப்படுவதாக அல்லாஹ் சொல்றானே. இந்த நிலையில் இந்த சமுதாயம் மீள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜமாத் இதை ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த 21ஆம் தேதி அந்த திருவாரூர் மாவட்டம் சார்பாக மாவட்ட அளவிலே மிகப்பெரிய ஒரு மாநாடு, முஹம்மது ரசூலுல்லாஹ், நாம் முகமது நபியை தான் இறை தூதராக எல்லா விஷயத்திலும் ஏற்றுக்கிடணும், எல்லா விஷயத்திலும் பின்பற்றணும், அவர்கள் தான் அனைத்திற்கும் நமக்கு முன்மாதிரி என்ற தத்துவத்தை விளக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்டத்தில் நடத்தவிருக்கிறோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் அதனுடைய தொடர்ச்சியாக இதனுடைய பிரச்சார பயணங்கள் தொடரும். இதை ஒவ்வொரு கிளை வாரியாக துண்டு பிரசுரங்கள், தனிநபர் பிரச்சாரங்கள், இது மெகாபோன் பிரச்சாரங்கள் போன்ற பல்வேறு பிரச்சாரங்கள் வாயிலாக இந்த ஜமாத் இந்த பிரச்சாரத்தை செய்யவிருக்கிறது. இதுல நீங்களும் உங்களை இணைத்துக் கொண்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை சீர்திருத்திக் கொண்டு, நீங்களும் இந்த ஏகத்துவத்தை நோக்கி, அதே போல தூதுத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய பணியில் இந்த ஜமாத்தோடு பங்கெடுக்க வேண்டும். இறைவன் இந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.